ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், சூப்பரான சம்பவம். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ தான் ஒரு புயலை அடித்து ஓஞ்ச மாதிரி டெவில் டாஸ்க் வந்து முடிஞ்சுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு புயல் வந்துச்சு. என்னென்னா நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து அதிகமான பேட்ச் யார் வாங்கினாங்களோ அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு விஷால் வந்துட்டு அங்கே இங்கேன்னு ஆட்டையை போட்டு நிறைய பேட்ச் வச்சுருந்தாலும் பிக் பாஸ் வந்து அவரோட மண்டையில் ஒரு ஓட்டையை போட்டு கடைசியில் அது உங்களுக்கு கிடையாது, மினிமம் பேட்ச் வாங்கினவங்கலேருந்து அதிகமாக பேட்ச் வாங்கின வரைக்கும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சொன்னதுனால டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறமா வந்து தர்ஷிகாக்கும் மஞ்சருக்கும் போட்டி போய் கடைசியில் வந்து மஞ்சள் வாங்கினதுனால ரொம்ப அப்செட்டில் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணுறாரு. பபுள் பெயிண்ட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று வருது போல இருக்குது. அதுக்கு ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு 2 டீமாக பிரியணும்னு சொல்லி அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சூப்பரான ஒரு அமௌண்ட் வர கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு சௌந்தர்யா மயக்கமே போட்டு விட்டாங்க. அந்த வீடியோ போட்டிருக்க போய் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஷர்ட் கொடுக்குறாங்க. டீம் தனித்தனியாக பிரியறதுனால ஒரு டீமுக்கு வந்து ஒரு கலர், இன்னொரு டீமுக்கு எல்லோ கலரில் கொடுத்தாங்க. முத்துக்குமரன் வந்துட்டு இன்னொரு கலர், அந்த ப்ளூ கலர் சம்திங் அந்த கலரில் இருந்தார். அந்த இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படின்னு பின்னாடி எழுதிருந்தது. உடனே இங்கேருந்து ஒரு நெக்கலாக கலாய்ப்பு உங்களுக்கு தெரியல. சௌந்தர்யா அந்த பக்கம் வராங்க. இப்போ சௌந்தர்யா உன் டிஷர்ட்டை பார்த்தியா? ஆனால் பார்த்தேன். இந்த டிஷர்ட் பின்னாடி என்ன இருக்குது? படித்து பார்த்துட்டு வெளியே இருக்குது. உனக்கு என்னடா இருக்குது? உள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அவங்க கேஷுவலாக இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது, ஏய் என்னை நீ வெளியே அனுப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பக்கம் ஜாக்னு வராங்க. பாத்தியாடி நம்ம எல்லோரும் வெளியே போயிருமா டக்குன்னு சொன்னாங்க பாருங்க. காண்டாயிட்டார். இதுதான் நான் சொல்கிறது. நான் ஒன்றை மட்டும் தான் நான் சொன்னேன். இதுதான் நீ திருப்பி விடுறேன்னு முதல்ல சொன்னேன்னா அப்படின்போது அவங்க சிரிச்சுட்டே போகிறாங்க. ஏன்னா இப்படி காமெடியாக பண்ணுறாரு. உடனே அந்த அம்மா கிடையாது. அந்த அம்மா எப்படின்னா ஆத்தாடி ஆத்தா எங்கே போகிற ஆத்தா ஏமலை வந்து ஏறாத்தான்ற மாதிரி எப்படா பிரச்சனை வரும் அதுலேருந்து ஒரு புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சௌந்தர்யா காமெடியாக வந்துட்டு சொன்னால் அப்புறம் அவங்க காமெடியாக எடுத்துப்பாங்க. உனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது, நீ யார் சொல்கிறதுக்கு அங்கேருந்து லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ ஒரு காமெடியான ஒரு கான்வர்சேஷன். பட் முத்து பயங்கரமான அல்பா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத அப்பப்போ வெளியே கொட்டிடுறேன் அப்படிமா இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் ஜாக்லின், சௌந்தர்யா, முத்து இவங்க 3 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.